பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆடியாலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான கல்வித் தகுதி என்ன பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருக்கணும். இதுக்கான மாத தொகுப்பூதியம் 23,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 35 வயது மிகாமல் இருக்கணும். அடுத்தது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கணும். மாத தொகுப்பூதியம் 23,000 ரூபாய். வயது வரம்பு 35 வயது. அடுத்து லேப் டெக்னீஷியன் கிரேட் 2க்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஹெச்எஸ்சி வித் டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும். மாத தொகுப்பூதியம் 13,000 ரூபாய். வயது வரம்பு 35. அடுத்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. கல்வித் தகுதி +2 அல்லது டிப்ளமா இன் ஃபார்மசி. மாத தொகுப்பூதியம் 15,000 ரூபாய். வயது வரம்பு 35 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, இதுக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். மாத தொகுப்பூதியம் 14,000 ரூபாய். வயது வரம்பு 35. அடுத்து சைக்காட்ரிக் நர்ஸ் ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதில் நர்சிங் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், +6 மந்த்து மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத தொகுப்பூதியம் 18,000 ரூபாய். வயது வரம்பு 35. அடுத்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. எம்எஸ்சி சைக்காலஜி ஆர் எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி, எம்ஏ ஆர் எம்எஸ்சி சைக்காலஜி முடித்து +6 மாதம் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத தொகுப்பூதியம் 23,800 ரூபாய். வயது வரம்பு எல்லாத்துக்குமே 35 வயது தான் சொல்லியிருக்காங்க. இந்த 8 காலி பணியிடங்களுக்கும் தகுதியும் விருப்பம் இருக்கவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி பூர்த்தி செஞ்சு உங்களுடைய சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லையும் கொடுக்கலாம், இல்லைனா விரைவு தபால் இல்லை மின்னஞ்சல் மூலயமாவும் அனுப்ப சொல்லியிருக்காங்க.